ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செயின் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி ஸ்டிச், தட் இஸ் சிங்கிள் க்ரூஷே ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே தான் அடுத்தது நம்ம வந்து அடுத்த ஸ்டிச் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஹாஃப் டபுள் க்ரூஷே அதை தான் நம்ம வந்து இங்கே லேர்ன் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ பிஃபோர் கோயிங் டு ஹாஃப் டபுள் க்ரூஷே, ஸோ நம்ம முதல்ல வந்து எஸ்சி போட்ட மாதிரி தான், சிங்கிள் க்ரூஷே போட்ட மாதிரி தான் ஹாஃப் டபுள் க்ரூஷேவுமே நம்ம யூ மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோராகவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து செயின்ஸ், நம்மளோட பேசிக்கான செயின்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எஸ்சி ஆர் ஹாஃப் டபுள் க்ரூஷே ஆர் டபுள் க்ரூஷே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே இப்போ வந்து நான் செயின்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் பக்காவாகவும் நமக்கு வந்து அந்த செயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சிங்கிள் க்ரூஷேக்கு பார்த்திங்கன்னா ஒரு செயின் வந்து பிஃபோராக போட்டோம் இல்லைங்களா, அந்த ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணுற செயினுக்கு ஒரு இது பிஃபோராக போட்டோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா, ஒரு 2 செயின் தள்ளி வந்து நம்ம போடணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டிச்சு வந்து அந்த எல்லாத்தோடதுமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ ஒரு செயின் தள்ளி வந்து நான் அடுத்த செயினில் நான் வந்து போட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோல்டிங் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி என்னோடய நீடில் வந்து அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கேன், அதாவது நாட்குள்ளே தான் இருக்குது. ஸோ பின்னாடி நீடில் வந்து மேலே இருக்குது அண்ட் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு செயின் தள்ளி, ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆல்ரெடி போட்டதுலேருந்து ஒரு அடுத்த செயின்லேருந்து போட்டிருப்போம். பட் இது வந்து ஒரு செயின் தள்ளி நம்ம அடுத்த செயினில் நம்மளோட இதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஹாஃப் டபுள் க்ரூஷே போடுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ லாங் த்ரெட் எடுத்தாச்சு. லாங் த்ரெட்டை முதல்ல கிராப் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நம்ம ஃபிங்கரில் ஆல்ரெடி நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, ரோல் பண்ணியிருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கிராப் பண்ணி செகண்ட் செயின், அதாவது ஆல்ரெடி போட்டதுலேருந்து செகண்ட் செயின் நம்ம எடுத்து இப்போ நமக்கு 3 ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, 1 2 and 3 3 ரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த 3மே சேர்த்து நான் ஒரே ஸ்டிச்சாக போட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், த்ரெட்டை கிராப் பண்ணணும். த்ரெட்டை கிராப் பண்ணி அந்த 3ஐயும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக நான் இப்போ போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோடய செயின் வந்து உள்ளே இருக்குது, சிங்கிள் செயின் உள்ளே இருக்குது, லாக் ஆகிருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து அடுத்து த்ரெட் கிராப் பண்ண போகிறேன், அடுத்து செயின்குள்ளே விட போகிறேன். நெக்ஸ்ட் செயின் தான் நம்ம அடுத்தது போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் செயின் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் த்ரெட்டை கிராப் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த 3 லூப்பையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ திருப்பியும் த்ரெட்டை கிராப் பண்ணி 3லையும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம். ஓகேவா, இப்போ இந்த 3 வந்து ஒன்றாயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ 2 போட்டிருக்கேன் பாருங்கள், நல்லா பார்த்தாவே தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்றது. கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நார்மல் எஸ்சி ஸ்டிச்சை விட அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ திருப்பியும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஸ்டிச் ஃபார்ம் ஆகிருக்கு, 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச்சாக போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் 5 ஸ்டிச்சஸ் மேலே போட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும், லைன் பை லைன் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சு. ஸோ இதுதான் எஸ்சிக்கும் ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. உங்களுக்கே அதை பார்க்கும்போதே நல்லா வித்தியாசம் தெரியும். அந்த லென்த் வைஸாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நான் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லீஃபி லேயர், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லீஃபி லேயர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை இப்போ எண்ட் நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு நீட்டாகவும் அந்த ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் போட்ட எஸ்சி இது அண்ட் இது இப்போ வந்து ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா, ஸ்டிச் டிஃப்ரென்ஸ் இதுதான். எஸ் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் எஸ்சி, இது ஹாஃப் டபுள் க்ரூஷே. ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
ஸோ இப்போ இதோட இது முடிஞ்சு. See you in next class. Thank you and bye.